Hello friends, welcome to Inidhi channel. இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெய் ரெசிபி. வீட்டிலையே நம்ம எப்படி ஒரு ஹோம்மேட் நெய் தயாரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ₹1 செலவு பண்ணாமல் மார்க்கெட்டில் வாங்காமல் நம்ம வாங்குகிற பாலை வச்சு நம்ம எப்படி நெய் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம ஆட் பண்ணவே இல்லை, அதனால் இது ரொம்ப சுத்தமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 2 லிட்டர் பால் டெய்லி நாங்கள் வாங்குவோம். ஸோ அதுக்காக அதை நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அந்த ஆறின பாலில் இந்த ஆடையெல்லாம் மேலே தங்கும். இதில் தண்ணி ஊற்றாத பால், அதனால் நல்ல ஆடை எனக்கு நல்லா திரண்டு வரும். அந்த ஆடையெல்லாம் எடுத்து நான் கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் நான் போட்டு வச்சுக்குவேன். இது ஒரு 10 நாள் 20 நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃப்ரீசரில் மட்டும்தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஸோ ஃப்ரீசரில் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இது 15 நாள் 20 நாளுக்குள்ளே செஞ்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஆடையோட ஸ்மெல் நம்மளுக்கு வராமல் இருக்கும். ரொம்ப நாள் 1 மாதம் 2 மாதம்னு வச்சுருந்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 20 நாளுக்குள்ளே இதை நீங்கள் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு 15 நாள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ நெய் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். நெய் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃப்ரீசரில் இருந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஒரு 1 ஹவருக்கு வெளியே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பாதி அளவு இந்த ஆடையை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 மெத்தடில் பண்ண போகிறேன். ஒன்று பிளெண்டரில் பண்ண போகிறேன், இன்னொரு மெத்தடுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதில் பாதி நெய்யை ஆடையை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நான் ஹேண்ட் பிளெண்டர் வச்சுருக்கேன். ஹேண்ட் பிளெண்டரில் இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணணும். இந்த நல்லா பீட் ஆக தான் நம்மளுக்கு வெண்ணெய் ஈஸியாக திரண்டு வரும். இது ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆகும். நல்லா பொறுமையாக பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸி. இது ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளே இது வெண்ணெய் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல வெண்ணெய் திரண்டு வந்துருச்சு. இப்போ இது எல்லாமே ஓரமாக நம்ம எடுத்துக்கலாம். இது பட்டர் மில்க்கு தான். நம்ம இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நம்ம இதை குடிக்கலாம். இதை அப்படியே ஓரமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இதை இதில் அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்து அந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். பொதுவாக நம்ம நெய் செய்யும்போது காலையில் இல்லாட்டி சாயந்தரம் பண்ணினா தான் அந்த வெண்ணெய் நம்மளுக்கு நல்லா திரண்டு வரும். ஏன்னா வெயிலில் பண்ணும்போது உங்களுக்கு வெண்ணெய் திரண்டு வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லா விடிய காலையில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஈவினிங் டயத்தில் கூட ஃப்ரீயான டயத்தில் பண்ணலாம். இப்போ நல்லா இந்த கொஞ்சம் வெண்ணெயை எடுத்துட்டு இந்த மாதிரி ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அமுக்கக்கூடாது. ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் செகண்ட் மெத்தட் காட்ட போகிறேன். செகண்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஒரு மிக்ஸி ஜார் போதும். அதில் வெண்ணெய் ரொம்பவே நல்லா திரண்டு வரும். உங்களுக்கு கை வலிக்காது, எதுவுமே செய்யாது. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. இது நல்லா சில்லுன்னு இருக்கும்போதே இதை நம்ம வெண்ணெய் நம்ம எடுத்துடணும். ரொம்ப நேரம் வெளியே வச்சுருந்தீங்கன்னா தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும். அப்போ நம்மளுக்கு வெண்ணெய் கரெக்டாக கிடைக்காது. அதனால் நம்ம சில்லுன்னு இருக்கும்போதே, அந்த கட்டியாக இருக்கும்போதே இதை நம்ம பண்ணிடணும். அதனால தான் 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சோம்னா சரியாக வரும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. நல்ல க்ரீமியாக வரும். அதுக்கப்புறமா இப்படி நல்லா திரண்டு வந்துடும். இப்போ இதை மட்டும் நம்ம எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கலாம். அதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக சும்மா லைட்டாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். இதை வெண்ணெயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரெட்டு சாண்ட்விட்சு அந்த மாதிரி ஐட்டம் பண்ணும்போது இந்த வெண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம வெண்ணெய் தேவைப்படும். அதுக்காக நான் இதிலேருந்து கொஞ்சம் வெண்ணெயை நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த பட்டர் மில்கில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப சூப்பரான பட்டர் மில்க்கு நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் நம்ம எல்லாருமே வந்து இதை குடிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு இதை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்புறம் சில்லுன்னு நீங்கள் குடிக்கலாம். இப்போ நம்ம வெண்ணெய் வந்து நல்லா கலெக்ட் பண்ணியாச்சு. இதிலேருந்து கொஞ்சம் வெண்ணெயை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் எடுத்துகிட்டு ஒரு பட்டர் வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு இந்த வெண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பொதுவாக பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுவேன். அதுக்கு வெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ப்ரெட்டில் தடவி டோஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும். இப்போ மிச்ச எண்ணெயை வந்து ஒரு கடாயில் வந்து ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். கடாய் வந்து நல்லா இரும்பு கடாயாக எடுத்துக்கோங்க. நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து சீக்கிரமே நல்லா கொதித்து வரும். அதே சமயத்தில் அடி பிடிக்காமையும் இருக்கும். அதனால் நல்லா இந்த பட்டர்லாம் உருகிற வரைக்கும் நல்லா வந்து கலக்கி விட்டுட்டே இருங்க. இதை வச்சுட்டு வேறு எங்கேயும் போயிடாதீங்க. பக்கத்துலேயே இருந்து இந்த நெய்யை வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் அளவு இது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நெய் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், நெய் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னும் இந்த ஒயிட்டாக வந்து நம்மளுக்கு அந்த வெண்ணெய் இருக்குது. ஸோ அதெல்லாமே நல்லா வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்மளுக்கு நெய் திரண்டு வந்துடுச்சு. இது கோல்டன் கலராக வரும். அதுதான் வந்து நல்ல ஸ்டேஜ். நம்மளுக்கு நெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு வந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா நெய் வந்து சூப்பராக வந்துருச்சு. இது பசும்பால் அப்படின்றனால எனக்கு வந்து நல்ல மஞ்சள் கலராக இருக்குது. இதுவே நீங்கள் பேக்கெட் பால்லையும் பண்ணலாம். அதோட ஆடை எடுத்தும் பண்ணலாம். அது வந்து ஒயிட் கலராக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு கொத்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்க்கும்போது உங்களோட நெய்யோட வாசம் வந்து சூப்பராக இருக்கும். இது ஒரிஜினல் ஃப்ளேவர் மாதிரி அப்படியே இருக்கும். சில பேர் கருவேப்பிலை கூட சேர்த்துப்பாங்க. அதையும் உங்களுக்கு விருப்பப்பட்டு நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். லைட்டாக பொரிஞ்சு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு நெய் வந்து தயாராகிடுச்சு. இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நெய்யை வந்து நம்ம வந்து சமையலில் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் விளக்கெல்லாம் போடுவாங்க. நெய் விளக்குக்கு போடும்போது இந்த மாதிரி முருங்கைக்கீரை எதுவும் வந்து நீங்கள் சேர்க்க வேண்டாம். சேர்க்காமல் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து சேருங்க, விளக்கேற்றுங்க. விளக்கேற்றுறதுக்கு மட்டும் எந்த இதுவும் வந்து சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறனால முருங்கைக்கீரை சேர்த்து ஒரு சூப்பரான நெய் வந்து வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாத ஒரு சுத்தமான நெய் வந்து ஒரு பைசா செலவு இல்லாமல் நம்ம சேர்த்தாச்சு. இது அடுத்து நம்ம வெண்ணெய் வந்து சேர்றதுக்குள்ளே இந்த நெய் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நெய் வெளியே வாங்கிறதுக்கு தேவையே இல்லை. ஸோ நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் பட்ஜெட் வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மண்டியை வந்து நம்ம சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். அதுக்காக நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெய் வந்து நம்மளுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இதை ஒரு மூடி போட்டு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இது சூடாக வந்து சாதத்தில் வந்து போட்டு சாப்பிட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஒரு 15 நாள் சேர்த்ததில் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவு நம்மளுக்கு நெய் சேர்ந்துருக்கு. இதை அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே இந்த நெய் வந்து நம்மளுக்கு சரியாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.